ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு வால் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து கல்ப விருக்ஷா ட்ரீ இருக்குல்ல, தமிழில் கற்பக விருட்சம் மரம், அதை வந்து நான் இப்போது ட்ரா பண்ணியிருக்கேன் பென்சிலில். அது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஒவ்வொருத்தவங்களும் வரைஞ்சிருப்பாங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு ஈஸியான ஒரு ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. நல்லா வரைய தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான இதில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சிம்பிளாக வரைய தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், சிம்பிளான ஒரு பிக்சர் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பென்சிலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷேப்பில் வந்து லீஃபை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வரைஞ்சி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் ப்ரௌன் கலர் தான் எடுத்திருக்கேன். ஆக்ரிலிக் பெயிண்டிங்கில் ப்ரௌன் கலர். வாலில் பெயிண்ட் பண்ணுறது, அதுவும் ஆக்ரிலிக் கலர் வச்சு வாலில் பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களால் ஈஸியாக பெயிண்ட் பண்ண முடியலன்னா கொஞ்சம் ட்ராப், அதாவது வாட்டரில் அந்த ப்ரெஷ்ஷை தொட்டுட்டு லைட்டாக அந்த வாட்டரை வச்சு அந்த வாலில் எந்த இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே பெயிண்ட் அப்ளை பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி கிளாத்தில் பெயிண்ட் பண்ணுவோம், கேன்வாஸ் பெயிண்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன். கிளாத்தில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு நம்ம அந்த கிளாத் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எங்கெங்கே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோமோ அதில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட்டை அதுக்கு மேலே அப்ளை பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த நம்ம வாலில் பெயிண்ட் பண்ணுறதும். ஃபஸ்ட்டு அதோட பேஸில் இருக்கிற கலர் வந்து ப்ரௌன் கலர் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரீஸில் தெரிகிற இந்த லைன்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அது வந்து இந்த லேயர் முடித்ததுக்கப்புறம் அடுத்த லேயரில் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த எட்ஜ்லலாம் லைட்டாக ஃபஸ்ட்டு ஓரமாக அந்த அவுட்லைன் வர்ற மாதிரி ஓரமாக மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளக்க ஸ்பீடாக பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஓரம் வரும்போது நம்ம மெதுவாக பண்ணணும், ஏன்னா அந்த லைனை விட்டு மேலேயும் கீழேயும் போகக்கூடாதுல்ல, அதுக்காக அந்த அவுட்லைன் வரும்போது நம்ம மெதுவாக அந்த லைன் மேலேயே மெதுவாக பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளக்க நம்ம ஸ்பேஸில் இருக்கிறத வந்து எப்படி வேணால் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதனால் அந்த அவுட்லைன் வரும்போது மட்டும் நல்லா பார்த்து பண்ணுங்கள். நம்ம சேனலில் நான் எனக்கு தெரிஞ்ச ஆர்ட்ஸ் எல்லாமே வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஆரி ஒர்க்கும் எல்லா கிளாஸும் பேசிக் லெவல் அப்புறம் அட்வான்ஸ் லெவல் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அப்புறம் கோலம் வீடியோவும் ரங்கோலி வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஹூப் எம்ப்ராய்டரி வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு என்ன ஆர்ட்ஸ் என்ன சம்மந்தமாக வேணுமோ நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே தனி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்தந்த வீடியோஸை தனி இதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு எது சம்மந்தமான வீடியோஸ் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
இன்னும் வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் இது பண்ணுங்கள், இந்த ஆர்ட்ஸ் எப்படி, இந்த பெயிண்டிங் எப்படி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்டாலும் நான் ட்ரை பண்ணி போடுறேன். சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள். லைக் ஷேர் பண்ணால் இன்னும் நிறைய பேர்த்துக்கு நம்மளோட வீடியோ சஜஸ்ட் ஆகும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் லைட்டாக இப்போது தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த வாலில் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அதுக்கு மேலே கொடுக்குறேன். கொஞ்சம் அந்த வால் அடிக்கும் போது நமக்கு டைரெக்டாக பெயிண்ட் படும்போது அதில் அந்த இருக்கிற அந்த ஹோல்ஸில் இருக்குல்ல, அந்த ஹோலில் இருக்கிற அந்த கேப்லாம் தெரியும் அப்படியே. ஏன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது, நம்ம திக்காக இருக்கும்ல பெயிண்ட்டு, அதனால் கொஞ்சம் அந்த கேப் இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாமல் அங்கே இங்கே திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே பெயிண்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிரும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் அப்ளை பண்ணிக்கணும். இந்த குட்டியோட அந்த ஸ்டெம்மெல்லாம் குட்டி குட்டி ஸ்டெம்மாக இருக்குல்ல, அதுக்காக நான் இப்போது சின்ன ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய பாட்டை அந்த ஸ்டெம்முக்கு வந்து பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணோம். அடுத்து இப்போது குட்டி ப்ரஷ் எடுத்திருக்கேன். அந்த லீஃப் இருக்கிற இடத்துலையும் சென்டரில் லைட்டாக அந்த ஸ்டெம் போடுற மாதிரி கொஞ்சம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபுல்லாக அந்த ஸ்டெம் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு ப்ரௌன் கலர் வச்சு. கீழே அந்த ரூட்ஸ் போகிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரௌன் அண்ட் எல்லோ நான் காமிச்சேன்ல, இந்த 2 கலர்ஸும் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட் ஷேட் கொண்டு வரணும். ப்ரௌனையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணி இந்த லைட் ஷேட் கிடைக்கும் கொஞ்சம். அதை வந்து நம்ம இந்த ஸ்டெம்மில் வந்து லைட்டாக அங்கங்கே வளைவாக இருக்கும்ல, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். மரம்னா நம்ம அங்கங்கே நெளிஞ்சு இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். நான் இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக அடித்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துலலாம் இந்த கலர் கொடுத்துக்கோங்க. இந்த எல்லோ ஷேட் கலந்த கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல இந்த எல்லோ ஷேடு வேணான்ற இடத்துல வந்து திரும்ப இந்த ப்ரௌன் வச்சு நம்ம பழையபடி கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல ஓவராக இருக்குது, இந்த எல்லோ ஷேடு வந்து ஓவராக இருக்குது அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலேயே நம்ம ப்ரௌன் அடிச்சிட்டோன்னா அந்த கலர் மறைஞ்சிரும். நம்ம நார்மல் அதாவது பேசிக் அடிச்சிருக்கோம்ல, பேக்கில் அடிச்சிருக்கோம்ல, பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரே நமக்கு நார்மலாக வந்துடும். பெயிண்டிங் பொறுத்தவரை கொஞ்சம் ஈஸி தான். நம்ம எப்படி பண்ணணுன்ட்டு கற்றுக்கிட்டா அது ஈஸி தான். கொஞ்சம் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கரெக்டான பிக்சரை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். நம்ம இப்போது ஒரு கோடு போட்டாலும் ஐயோ ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்னா
ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கும், அதுக்கு மேலே ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப பேக்ரவுண்டில் இருக்கிற கலரே அதுக்கு மேலே அடிச்சுட்டு நீட்டாக கொண்டு வந்துட முடியும். அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் அதாவது எல்லா அந்த ஸ்டெம்முக்கும் அந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குல்ல, அந்த குட்டி குட்டி பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக அந்த லைட் ஷேடு கொண்டு வரணும். அதுக்காக நான் அந்த எல்லோ வித் ப்ரௌன் கலரை வந்து அந்த சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லேயும் லைட்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் லீஃப்காக. இது வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் தான். ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் கலரில் இந்த லீஃபை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து லைட் கலர் கொடுக்கலாம். இந்த லீஃப்லாம் கொஞ்சம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை ஒவ்வொரு லீஃபுக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏதாவது இடையில டிப்ஸ் சொல்லியிருக்கலாம், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த நம்ம தண்ணி வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம்ல, இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி பெயிண்ட் இருந்துச்சுன்னா தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது தண்ணி அப்ளை பண்ணும்போது லைட்டாக தொட்டுட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் கீழே நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த செவத்தில் லைட்டாக அப்ளை பண்ணுங்க. இல்லைட்டா நம்ம டேரெக்டாக அந்த செவரில் அப்ளை பண்ணும்போது எல்லாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதனால் எனக்கு அங்கங்கே கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்துட்டேன். அப்போது ஒரு இடத்துல வந்து ரொம்ப ட்ராப் கீழே வடிஞ்சிருச்சு. நம்ம மற்றதுனா கூட ஏதாவது கிளாத் வச்சு தொடச்சிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனால் வாலுன்றப்போ போகாது. ஏற்கனவே அடித்த அந்த பெயிண்டில் வந்து அந்த கலர் மாறிச்சுன்னா அது திரும்ப நம்ம அழிக்கிறதுக்கு முடியாது. திரும்ப அந்த வாலில் என்ன கலர் அடிச்சிருக்காங்களோ அதே பெயிண்ட்டை வச்சு திரும்ப அதுக்கு மேலேயே நம்ம அடித்தா தான் போகுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் பண்ண முடியாது. அதனால் தண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து லைட்டாக தொட்டு லைட்டாக இது பண்ணுங்கள். ரொம்ப வடிஞ்சு கீழே விழுகிற அளவுக்கு எடுக்காதீங்க, தண்ணி லைட்டாக தொட்டுக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நானும் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கணுன்ட்டு இது பண்ணுவேன். நானும் நிறைய எஃபோர்ட் போடுவேன் அதுக்காக.
ஃபஸ்ட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற அவுட்லைன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஹாஃப் பிரான்ச்சஸ் முடிச்சிருக்கோம். அதோட அவுட்புட் இப்படி தான் இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் 4 இலை தான் இருக்குது, அதையும் ஃபில் பண்ணிடலாம். இது எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 4 days ஆச்சு. ஏன்னா நான் அப்பப்போ தான் டெய்லி ஒரு 1 or 2 hour அந்த மாதிரி தான் உட்காருவேன். அதனால் 4 days ஆயிடுச்சு. ஃபுல்லாகவும் அப்படியே உட்காராதீங்க, அப்புறம் பேக் பெயின் வரலாம், கையும் வலிக்கும். அதனால உங்களுக்கு அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல, அந்த டைமில் மட்டும் அப்பப்போ உட்காரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்மளோட லாஸ்ட் ஸ்லீவ் ஃபில் பண்ண போகிறோம். அப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்து இதிலையே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கே போர் அடிச்சிரும், அப்புறம் கடுப்பாயிரும். ஐயோ என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாக பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நம்ம பொறுமையாக நீட்டாகவும் பண்ணலாம், அதோட அவுட்புட் நல்லாவும் வரும். அதனால் இன்றைக்கே முடிச்சாகணும் ஒரே நாளில், ஏன்னா இது பெரிய பிக்சரில் ஒரே நாளில் நம்ம முடிக்கணும் அப்படின்ட்டு நினச்சி பண்ணோன்னா நல்லா வராது. அதனால் டைம் எடுத்து மெதுவாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் அண்ட் க்ரீன், இந்த பிளாக் அண்ட் க்ரீன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, எதுக்காகனா நான் சொன்னேன்ல ஒவ்வொரு நிறைய இலைங்க மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த 2 இலைக்கும் இடையில டிஃப்ரென்ஷியேட் தெரியணும். அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஓரமாக இருக்குல்ல, அந்த இலையோட ஓரம் மட்டும் லைட்டாக பிளாக் டச்சப் பண்ணி விடுங்க. அதாவது அவுட்லைன் இருக்குல்ல, அதில் மட்டும் லைட்டாக ஒரு கோடு, அவ்வளோதான். ஃபுல்லாக அந்த இலை ஃபுல்லாக அவுட்லைன் மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. 2 இலையும் ஜாயிண்ட்டாக இருக்கா, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு கோடு போட்டால் போதும். அதுவே நமக்கு அந்த ஒரு இலையோட ஷேடோ இன்னொரு இலையில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த லுக் கிடைச்சா போதும். அதனால் ஃபுல் அவுட்லைன் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி பண்ணாதீங்க, அப்புறம் ரியலாக இருக்காது அது கொஞ்சம். நெக்ஸ்ட்டு எல்லோ வித் க்ரீன் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த டார்க் க்ரீன் இருக்குல்ல, அதோட எல்லோ மிக்ஸ் பண்ணுறேன். லீஃப்னால் இப்போ நம்மளுக்கு ஒரே கலரில் இருக்குது, அதில் கொஞ்சம் லைட் க்ரீன் கொஞ்சம் டார்க் க்ரீன் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை மேலே அப்ளை பண்ணுங்கள், டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும். இந்த லைட் க்ரீன் அப்ளை பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம லைட் க்ரீனும் அப்ளை பண்ணியாச்சு. அதோட அவுட்புட் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரீக்கு பார்டர் போடலாம். கொஞ்சம் மேலே எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் இந்த பார்டர்.
சிம்பிளான ஒரு கோலம் போடுறோம். கம்பி கோலம் சொல்லுவோம் நாங்கள் இதை. கம்பி கோலம் போடுறோம். இந்த கோலம்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய அந்த காலத்துலலாம் நிறைய புள்ளி வச்சு பெரிய கோலமாக போடுவாங்க. அது எந்த பாயிண்ட்லேருந்து எங்கே இழுக்கணுன்னே கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படி இருந்தும் அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் போடும்போது நமக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். மைண்ட்லாம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லி கோலம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளும் க்ரியேட்டிவாக யோசித்து நான் அதில் கோலத்தில் போடலாம். இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் குறையும். அப்புறம் இதை நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது கீழே நம்ம கிராஸ் கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். இந்த ட்ரீ மட்டும் கீழே எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கிராஸ் கொஞ்சம் போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக கிராஸ் போடுறேன் ஃபஸ்ட்டு. அதாவது அந்த நம்ம லீஃப் லாஸ்ட்டாக கலர் மிக்ஸ் பண்ணோம்ல, எல்லோ வித் க்ரீன், அந்த கலர் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி லைட் க்ரீன் கிடைக்கும். அதில் கிராஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டார்க் க்ரீனே திரும்ப அதுக்கு மேலே அங்கங்கே கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்ம. இதுதான் ஃபுல் அவுட்புட். எங்கள் வீட்டு பால்கனியில் தான் நான் இதை ட்ரா பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.